காலையில் எல்லாருமே டைப்பர் போட்டு எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் வந்து என்ன சொல்கிறேன், ஃப்ரெண்ட்லியா நான் வந்திருக்கிறேன். ஓகே, இப்போ இன்னானே நீங்க என்ன ஒன்றும் இல்லை சார், ஏன் உள்ளது வெளில வச்சு விட்டீங்க சொல்லுங்க. சென்னையில் வந்து நிறைய டீம் அவ்வளோ பேருக்கு பாஸ் கொடுத்துருக்கீங்க. உள்ள வந்திருக்கோம். உள்ள வந்து என்ன எங்களால் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரப்போகுது? போலீஸ் வெளில அனுப்புறது எங்களுக்கு என்ன செக்யூரிட்டி ப்ராப்ளம் சார் ஒரு சேனலுக்கு 2, 4 கொடுத்துருக்காங்க. வார இதழு, தின பேப்பரு, ஊடகங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சொல்ற அளவுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாம் கொஞ்சம் இல்லை எப்பவுமே அலோவ் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் பொதுவாகவே. நமக்கு ஸ்பேஸ் விட்டு நம்ம லென்ஸ்மேன் பற்றி வச்சுருவாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தது உள்ள வழக்கமாக இது பிரைம் மினிஸ்டர் ஈவெண்ட்டு, சிஎம் ஈவெண்ட்டில் கொடுப்பாங்க. திடீர்னு செக்யூரிட்டி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் உள்ளே பண்ணியாச்சு. ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் வந்து சரி கோச்சிக்காதீங்க சார். நான் ஒரு ஐஜி அவங்ககிட்ட கேட்டுட்டு என்னன்றதை நான் உங்களுக்கு சரி நான் கோச்சிக்காதீங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களோட இதை கவனத்தை நான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொல்லிடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம். ஃப்ரெண்ட்லியா நான் வந்திருக்கிறேன். ஓகே, இப்போ இன்னானே நீங்க என்ன ஒன்றும் இல்லை சார், ஏன் உள்ளது வெளில வச்சு விட்டீங்க சொல்லுங்க. சென்னையில் வந்து நிறைய டீம் அவ்வளோ பேருக்கு பாஸ் கொடுத்துருக்கீங்க. உள்ள வந்திருக்கோம். உள்ள வந்து என்ன எங்களால் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரப்போகுது? போலீஸ் வெளில அனுப்புறது எங்களுக்கு என்ன செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஒரு சேனலுக்கு 2, 4 கொடுத்துருக்காங்க. வார இதழு, தின பேப்பரு, ஊடகங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சொல்ற அளவுக்கு என்ன அலோவ் பண்ணியிருந்தாங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக செய்தியாளர்கள் வெளியேற்றம் என கரூர் எஸ்பி தெரிவித்த நிலையில், எங்களால் என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது? பாஸ் பெற்று வந்துள்ள எங்களை வெளியேற்றது ஏன் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வெளியேற்றப்பட்ட செய்தியாளர்களுடன் அமைச்சர் புசி ஆனந்த் சிறிய பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். மொழி விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டு வந்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் வந்திருக்கின்றார். வழக்கமாகவே முதலமைச்சர் செல்லும் பொழுது அவருக்கு என்று சில செய்தி குழுக்கள் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து அனைத்து நிறுவனங்கள் சார்பிலே செல்வது வழக்கம். முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருந்து அவர் பங்கு பெற்ற நிகழ்ச்சியிலே பலமுறை பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டதையெல்லாம் அந்த செய்தியாளர்கள் எடுத்து கூறியிருந்தார்கள். கரூருக்கு அவர் வந்த பொழுது கூட, நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு வந்த பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவருக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட்டதா இல்லையா என்பதை நீதிமன்றத்தில் எடுத்து கூறுவதற்குரிய ஆதாரங்களாகவும், பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்த பொழுதெல்லாம் பாஜக தலைவர் விஜய்க்கு அரசியல் கூட்டங்களில் பங்கு பெற செல்லும் பொழுது பாதுகாப்பு குறைபாடு இருக்கின்றது என்பதை எடுத்து கூறியிருந்த செய்தியாளர்கள் தான் இன்றைக்கு அவர் முதலமைச்சராக வந்த பிறகும் அந்த நிகழ்வை பதிவு செய்வதற்காக சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது முதலமைச்சருக்கு அந்த செய்திக்குழுக்களால் எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் ஏற்பட்டது இல்லை என்றும், இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்தியாளர்களால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதை போன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல் சொல்லி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே அமைச்சர் ஆனந்திடம் தற்பொழுது அந்த செய்தியாளர்கள் முறையிட்டு இருக்கின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் சார்ந்த செய்திகளுக்காக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வந்திருந்தோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவருக்கு என்ன பாதுகாப்பு குறைபாடு இருக்கின்றது என்பதை ஊடகங்கள் மூலமாக எடுத்து கூறியிருந்தோம். ஆனால் தற்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஊடகங்கள் மூலமாக பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக சொல்லி மாவட்ட ஆட்சியர் மூலமாக அங்கீகரித்து செய்தி எடுக்க அனுமதிக்கப்பட்ட நபர்கள் கூட தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக உரிய விளக்கம் கேட்டு சொல்லுகின்றேன் என்ற அடிப்படையிலே அமைச்சர் ஆனந்தன் தற்போது அங்கு செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றார் என்பதை பார்த்து வருகின்றோம். அதே நேரம் முதலமைச்சரை பொறுத்தவரை தற்போது கிருஷ்ணராயபுரம் பகுதியை நெருங்கி வந்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே கரூர் வெண்ணெய்மலை பகுதியில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருக்கின்றார். செய்தியாளர்கள் ஊடகங்கள் வெளியில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே நேரலை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். எனவே தவிக தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது முழு நேரலையை நாம் வழங்க இருக்கின்றோம். குறிப்பாக கரூரில் தவிக தலைவர் விஜய் பேசும் பொழுது அவர் என்ன கருத்துக்களை சொல்ல போகின்றார் என்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது.
இன்னும் சற்று நேரத்தில் அந்த முழு நேரலையையும் நாம் வழங்க இருக்கின்றோம். அவர் பேசும் பொழுது என்ன கருத்துக்களை எல்லாம் சொல்ல போகின்றார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பாக திமுகவை குறிப்பிட்டு ஏதேனும் கருத்துக்களை விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசுவாரா, ஏனென்றால் கரூருக்கு சென்றிருக்கின்றார். அதே போன்று கரூரிலே மாற்றுக் கட்சியில் இருந்து பலர் இணைந்திருக்கின்றார்கள். எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்ற மாவட்ட அரசியலில் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தவர்கள் கட்சி மாறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை குறிப்பிட்டு ஏதேனும் கருத்துக்களை முதலமைச்சர் இன்றைக்கு பேச போகின்றாரா என்பது உட்பட பல எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடிய நிலையில்தான் முதலமைச்சர் பேசும் பொழுது முழு நேரலையாக அவற்றை நாம் தொடர்ந்து வழங்க இருக்கின்றோம். முதலமைச்சர் என்ன பேச போகின்றார், அரசு பணி நியமனம் தொடர்பாக திமுக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை குறிப்பிட்டு பணி நியமனம் வழங்குவதற்கு எதிராக திமுக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் இன்றைக்கு முன்வைப்பாரா என்பது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன, எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. முதலமைச்சருடைய வாகனம் விரைந்து கரூரை நெருங்கி செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே வெண்ணெய்மலையில் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் பங்கேற்று முடித்த பிறகு அங்கிருந்து சாலை வளம் என்ற அடிப்படையில் ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கின்றார். ரோட் ஷோ நிறைவடைந்த பிறகு அந்த அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவுக்கு வந்த பிறகு அரசு சார்பில் ஆய்வுக் கூட்டங்களிலே முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். இதற்கிடையே செய்தி நிறுவனங்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை என்ற ஒரு திடீர் தகவலை தற்போது காவல்துறையினர் சொல்லி இருக்கின்றார்கள். அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்களும் வந்து அவர் பேசி இருக்கின்றார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் சொல்லப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று வந்திருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களுக்கு கூட அனுமதி இல்லை எனும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே அந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கின்றன. விசாரித்து சொல்வதாக அவர் கூறியிருக்கின்றார் என்றாலும் காவல்துறையினர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்கள் செய்தி நிறுவனங்களை முழுவதுமாக வெளியில் அனுப்புவதில் மட்டுமே தற்போது கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். நேரலை வழங்குவதற்காக சென்றிருக்கக்கூடிய செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். முதலமைச்சருக்கு செய்தி நிறுவனங்கள் சார்பில் வந்திருக்கக்கூடியவர்களால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாமா என்பதை போன்ற ஒரு கருத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சொன்னார்கள் என்பதையும் பார்க்க முடிந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.